கர்த்தர் நிறைய ரகசியம் வச்சுருக்கிறார். நம்ம குடும்பத்தை பற்றி நிறைய ரகசியம் இருக்குது. உனக்கு ப்ரொமோஷன் வரப்போகுது, அது ஒரு ரகசியம். உன் பிள்ளை என்ன காரியம் செய்ய போகுது, அது ஒரு ரகசியம். உன் மகன் எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகிறான், அதெல்லாம் ஒரு ரகசியம். இதெல்லாம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டால் கர்த்தரத்தில் இருக்கிறது. நாட்டில் என்ன நடக்க போகுது, தேசத்தில் என்ன நடக்க போகுது, என்ன சம்பவிக்க போகுது, புயல் காற்று எப்போ வரும், சுனாமி எப்போ வரும், அது எல்லாமே ரகசியமாக வச்சுருக்கிறாரு. ஆனால் அந்த உலகத்தில் நடக்கிற எல்லா ரகசியமான காரியங்களையும் அவர் சொல்கிறாரு. உங்களை பார்த்து என்னைய பார்த்து சொல்கிறாரு, நான் அதை உனக்கு தெரியப்படுத்துவேன், உனக்கு சொல்லுவேன். இப்பப்போ வரும், இப்பப்போ போகும், இப்பப்போ நடக்கும், உன் பிள்ளைக்கு இது கொடுப்பேன், உன் மகளுக்கு இதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் சில ரகசியங்களை வச்சுருக்கிறேன். அந்த ரகசியங்களெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் அப்படிங்கிறார். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்துரிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கை என்ன செய்வாராம், தன்னுடைய வாக்கு தத்துவத்தை என்ன செய்வாராம், தெரியப்படுத்துவார். அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு தெரியப்படுத்துவார், யாருக்கு சொல்லுவார், யாருக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துவார் அப்படின்னு கேட்டால், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு என்ன செய்வார், கர்த்தருக்கு யாரெல்லாம் பயந்து நடக்கிறாங்களோ அவர்களுக்கு என்ன செய்வாராம், வெளிப்படுத்துவாராம்.